ஒரு சிறிய பண்ணையில் ஒரு அழகான வாத்து குடும்பம் வாழ்ந்து வந்தது. அம்மா வாத்து தனது புதிய வாத்து குஞ்சுகள் பொரிப்பதற்காக காத்திருந்தது. சரியாக 7 முட்டைகள் குஞ்சு பொரிக்க காத்திருந்தன. ஒரு சுகமான காலையில் முட்டைகள் குஞ்சு பொரிக்க தொடங்கின. மிகுந்த மகிழ்ச்சியுடன் 6 சிறிய வாத்து குஞ்சுகள் பொரிக்க தொடங்கின. குஞ்சுகள் புதிய உலகத்திற்கு ஏற்றவாறு மாற தங்களை முயற்சி படுத்திக் கொண்டிருந்தன. அவை தாய் வாய்த்தை சுற்றி ஓடின. இருப்பினும் அவற்றில் மிகப்பெரிய முட்டை இன்னும் குஞ்சு பொரிக்க முயன்றது. தாய் வாத்து கவலைப்பட தொடங்கியது. ஏதோ தவறு இருக்கக்கூடும் என்று நினைத்தது. சிறிது நேரம் காத்திருக்க முடிவு செய்தது. கடைசியாக 7வது மற்றும் மிகப்பெரிய முட்டை பொரிக்க தொடங்கியது. மிகுந்த குழப்பத்துடன் அந்த வாத்து குஞ்சு சுற்றி பார்க்க தொடங்கியது. ஆனால் அதைவிட அதிகமாக அதன் தாயார் மற்றும் உடன்பிறப்புகள் குழப்பமாக இருப்பதை அது அறிந்திருக்கவில்லை. ஏனென்றால் இந்த வாத்து குறிப்பாக அவரது உடன்பிறப்புகளை போல் இல்லை. அது மிகவும் பெருத்த உடலோடு சாம்பல் மற்றும் வெள்ளை இறகுகள் கொண்டிருந்தது. மற்ற வாத்துகள் அதை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தன. ஒரு அசிங்கமான வாத்து, நீ எங்களை போல் கொஞ்சம் கூட இல்லை. எனக்கும் புரியவில்லை. நீ உன் உடன்பிறப்புகள் போல் தோன்றவில்லையே. அசிங்கமான வாத்து குஞ்சே, அசிங்கமான வாத்து குஞ்சே. சிறிது நேரம் கழித்து வாத்து எல்லாம் வளர்ந்தது. ஆனால் அசிங்கமான வாத்து மிகவும் பெரிதாக இருந்தது. சிறகுகளின் நிறம் கூட வித்தியாசமாக இருந்தது. நீ வேகமாக வளர்ந்திருக்கிறாய். ஏன் இவ்வளவு அசிங்கமாக இருக்கிறாய்? நேரம் கடந்து கொண்டிருந்தது மற்றும் அசிங்கமான வாத்து ஒரு வித்தியாசமான மற்றும் சோகமான வாத்தாக வளர்ந்தது. உடன்பிறப்புகள் அதனுடன் விளையாடவில்லை. நீ அசிங்கமாக இருப்பதால் நாங்கள் உன்னுடன் விளையாட மாட்டோம். பண்ணையில் உள்ள மற்ற விலங்குகள் அனைத்தும் அதை கேலி செய்தது. அசிங்கமான வாத்து, அசிங்கமான வாத்து, அசிங்கமான வாத்து, அசிங்கமான வாத்து. தாய் வாத்து அதை பாதுகாப்பதில் தன்னால் முடிந்ததை செய்து கொண்டிருந்தது. என் வாத்து குஞ்சே, மற்றவர்களை விட நீ ஏன் வித்தியாசமாக இருக்கிறாய்? நாட்கள் செல்ல செல்ல அசிங்கமான வாத்தின் நிலைமை பரிதாபமானது. யாருக்கும் அதை பிடிக்கவில்லை என்று இரவு முழுவதும் அது அமைதியாக அழும். நான் ஏன் மிகவும் அசிங்கமாக இருக்கிறேன்? என் உடன்பிறப்புகள் போல் ஏன் நான் இல்லை? ஒரு நாள் சில வேட்டைக்காரர்கள் இவர்கள் வசித்த இடத்திற்கு அருகில் உள்ள ஏரியை அணுகினர். வேட்டைக்காரர்கள் வாத்துகளை வேட்டையாட ஆரம்பித்தனர். தாய் வாத்து தனது வாத்துக்களுக்கு உணவு தேடிக் கொண்டிருந்த போது பிடிக்கப்பட்டது. இது தெரியாமல் தன் தாய் திரும்புவதற்காக காலை வரை அசிங்கமான வாத்து காத்திருந்தது. பரிதாபமான அந்த வாத்துக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. முதலில் அது ஒரு நாயிடம் சென்றது. நாய் அதை போகச் சொன்னது. இங்கிருந்து போ. உன்னை போன்ற ஒரு அசிங்கமான வாத்திடம் பேசுவதை இங்க யாரும் பார்க்க கூடாது. சிறிது நேரம் கழித்து அது ஒரு கோழியிடம் சென்றது. ஆனால் கோழியும் கேலி செய்தது. நான் கூட உன்னை விட அழகாக இருக்கிறேன். அசிங்கமான வாத்து மிகவும் சோகமாக இருந்தது. யாருக்கும் நான் வேண்டாம். என் அம்மா திரும்பி வரவில்லை என்றால் நான் இந்த பண்ணையில் தங்குவதற்கு காரணமே இல்லை. அன்று காலை அசிங்கமான வாத்து பண்ணையில் இருந்து வெளியேறியது. ஏரியின் மறுபுறம் நீந்தி சென்றது. வழியில் சந்தித்த எல்லா விலங்குகளிடமும் ஒரே கேள்வியை கேட்டது. என்னை போல் தோற்றமளிக்கும் எந்த வாத்து பற்றியும் தெரியுமா? என்னை போல் தோற்றமளிக்கும் எந்த வாத்து பற்றி தெரியுமா? என்னை போல் தோற்றமளிக்கும் வாத்து பற்றி தெரியுமா? அவர்கள் அனைவரிடமிருந்தும் ஒரே பதிலை பெற்றது.
இது போன்ற அசிங்கமான வாத்தை அவர்கள் இதற்கு முன்பு பார்த்ததில்லை. பரிதாபமான வாத்து தனது பயணத்தை தொடங்கி மற்றொரு ஏரியை அடைந்து அதே கேள்வியை இன்னொரு வாத்திடம் கேட்டது. நீ இங்கு இருக்க கூடாது. சுற்றி வேட்டைக்காரர்கள் இருக்கிறார்கள். விரைவாக இங்கிருந்து செல். இப்போதே போய்விடு. அசிங்கமான வாத்து மீண்டும் செல்ல ஆரம்பித்தது. மற்றொரு ஏரி தோன்றியது. இந்த நேரத்தில் அது தனியாக இருந்தது. அங்கு யாரும் இல்லை. சரி, யாருக்கும் என்னை வேண்டாம் என்றால் நான் இங்கேயே தனியாக மறைந்து கொள்கிறேன். மாதங்கள் கடந்து விட்டன. தனியாக இருந்த போதிலும் அது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு நாள் வெள்ளையான நீண்ட கழுத்து பறவைகள் ஒரு குழுவாக தெற்கு நோக்கி செல்வதை கண்டது. அவற்றை போற்றலுடன் பார்த்தது. அவைகள் அழகாக இருக்கிறது. நானும் அதை போல இருக்க விரும்புகிறேன். குளிர்காலம் வந்துவிட்டது. பனி பொழிய தொடங்கியது. அசிங்கமான வாத்து தனது முதல் பனியின் காட்சியை விரும்பியது. எல்லாம் வெள்ளை பனியால் மூடப்பட்டிருந்தது. அங்கு அது விளையாடியது. கடும் பனி காரணமாக அசிங்கமான வாத்துக்கு உணவை கண்டுபிடிப்பது கடினமாக இருந்தது. அதனால் உணவை கண்டுபிடிக்க அது சென்றது. அதற்கு குளிர்ச்சியாகவும் சோர்வாகவும் இருந்தது. இதற்கிடையில் அது ஒரு விவசாயியை கண்டது. அப்போது அந்த விவசாயி பரிதாபப்பட்டு இதுக்கு ஒரு உடையை கொடுத்தார். பாவம், நீ குளிரால் விரைத்து போயிருக்கிறாய். என் வீட்டிற்கு அழைத்து சென்று நீ வளரும் வரை நான் உன்னை பார்த்து கொள்கிறேன். விவசாயி சொன்னபடி செய்தார். அதை நன்றாக கவனித்துக் கொண்டார். வசந்த காலம் வந்ததும் அசிங்கமான வாத்து நன்றாக வளர்ந்திருந்தது. அது சுற்றுவதற்கு நல்ல இடம் கிடைக்க விவசாயி அதை ஒரு ஏரியில் விட முடிவு செய்தார். மீண்டும் தனியாக இருந்தது. சிறிது நேரம் கழித்து அசிங்கமான வாத்து தண்ணீரில் அதன் பிரதிபலிப்பை பார்த்தது. ஆனால் அது பார்த்ததை கண்டு ஆச்சரியப்பட்டது. முதலில் அதால் தன்னை அடையாளம் காண முடியவில்லை. அதற்கு பின்னால் வேறு யாரோ இருப்பதாக அது நினைத்தது. எனவே அது தனது சிறகுகளை அசைத்து அதன் பிரதிபலிப்பும் அப்படியே செய்கிறது என்பதை கவனித்தது. அது கழுத்தை நீட்டியது. அதன் பிரதிபலிப்பும் தொடர்ந்து அப்படியே செய்தது. இந்த அற்புதமான பறவை வேறு யாரும் இல்லை, தான் என்று அறிந்து கொண்டது. ஓ, நான் எவ்வளவு மாறிவிட்டேன்! நான் வானத்தில் பறக்கும் பறவைகள் போல் தோன்றுகிறேன். நான் வீடு திரும்பி உடனே என்னை எல்லோரிடமும் காட்ட வேண்டும். அது அங்கிருந்து கிளம்பியது. அது ஏரியில் நீந்தி கொண்டிருந்த போது ஒரு அன்னம் குழுவை கண்டது. அது அப்போது அவர்களில் ஒருவராக இருப்பதால் அவர்கள் இதை அழைத்து சென்றனர். அந்த அசிங்கமான வாத்து அன்னங்களுடன் மகிழ்ச்சியுடன் பயணித்துக் கொண்டிருந்தது. ஏரிக்கரையில் இருந்த ஒரு சிறுவன் அன்னங்களை கண்டதும் தனது நண்பர்களிடம் கத்தினான். ஏ, அங்கே பார்! எல்லாவற்றையும் விட அங்கு சிறிதாக இருப்பதுதான் நான் இதுவரை பார்த்ததில் மிகவும் அழகானது. ஆமாம், ஆரம்பத்தில் இருந்தே அது உண்மையில் ஒரு அன்னம். துரதிருஷ்டவசமாக முட்டையாக இருந்தபோது அது வாத்துக்களுக்கு இடையில் கலந்து கொண்டது. ஆனால் இப்போது அது தனது உண்மையான குடும்பத்துடன் சேர்ந்தது. அதற்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை காத்திருக்கிறது. குழந்தைகளுக்கான படுக்கை நேர கதைகள். காளை மாடு மற்றும் தவளை. ஒரு காலத்தில் ஒரு ஏரியின் அருகே பண்ணையில் ஒரு சிறிய காளை இருந்தது. இந்த சிறிய காளை மிகவும் சோகமாக இருந்தது. ஏனெனில் அது பண்ணையில் உள்ள மற்ற காளைகளை விட மிகவும் சிறியதாக இருந்தது. அது எப்போதும் அதை நினைத்து புகார் செய்யும். மீண்டும் அது தனது நண்பனான நாயிடம் புகார் செய்தது.
நான் தான் பண்ணையிலேயே சிறிய காளை, உலகிலேயே மிகச் சிறியவன் என்பதும் எனக்கு தெரியும். இதை மாற்ற எதுவும் செய்ய முடியாது. மீண்டும் தொடங்காதே நண்பா. நீ உண்மையிலேயே ஒரு பெரிய புத்திசாலி மற்றும் அழகான காளை. இதோ பார், நாம் அனைவரும் ஒரே அளவில் இருக்க முடியாது, புரிந்து கொள். நாம் அனைவரும் ஒரே அளவாக இருக்க முடியாது. ஆனால் நான் ஏன் எல்லாரையும் விட பெரியவனாக இல்லை? நானும் உலகிலேயே பெரிய நாய் ஒன்றும் இல்லை. என்னை விடவும் பெரிய நாய் ஏதாவது ஒன்று இருக்கும் என்று எனக்கு தெரியும். இதில் ஒன்றும் எனக்கு வருத்தமில்லை. இருப்பதை வைத்து நான் சந்தோஷப்படுகிறேன். ஆனால் என்னால் முடியாது. நம் மகிழ்ச்சியற்ற காளை வாழ்ந்த பண்ணைக்கு அருகில் ஏரியில் மிகவும் சுயநலமிக்க தவளை ஒன்று வாழ்ந்தது. இந்த தவளை தனது நண்பர்களிடம் தன்னை பற்றி தற்பெருமையாக சொல்ல விரும்பியது. அது மற்ற தவளைகளை விட பெரியது. இதை பற்றி அது பெருமிதம் கொண்டது. இந்த ஏரியில் நான் தான் மிகவும் பெரிய தவளை. யார் பெரியவராக இருக்கிறாரோ அவர்தான் ராஜா. இனிமேல் எல்லோரும் என்னை ராஜா என்று அழைக்க வேண்டும். ராஜா. பெரிய உருவத்தில் இருப்பதுதான் ராஜா என்ற ஒரு விதியும் இல்லை. எங்களுக்கு எந்த அரசரும் தேவையே இல்லை. ஏன் இல்லை? ஒவ்வொரு இடத்திற்கும் ராஜா இருப்பார். உதாரணத்திற்கு காட்டிற்கு சிங்கம் ராஜா. சிங்கம் ஒன்றும் காட்டில் பெரிய விலங்கு இல்லை. உதாரணத்துக்கு யானையை எடுத்துக்கொள். நம் சுயநல தவளை இதற்கு பதிலை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தது. பின்னர் எப்போதும் போல தற்பெருமையாக பதிலளித்தது. இது ஒன்றும் காடு இல்லை, நீங்கள் யானைகளும் இல்லை. நான் தான் ராஜா, அதுதான் முடிவு. மற்ற தவளைகள் இந்த தவளைக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டன. ஆனால் அவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவே இல்லை. ஒரு நாள் தவளைகள் ஏரியில் நீந்தி கொண்டிருந்த போது காளை சோகமாக ஏரியின் மறுபுறம் சாப்பிடுவதை கண்டார்கள். இவ்வளவு பெரிய விலங்கை அவர்கள் வாழ்க்கையில் இதற்கு முன்பு பார்த்ததே இல்லை. பெரிய விலங்காக இருக்கிறது. இந்த நேரத்தில் அவர்கள் ஒரு யோசனையை நினைத்தார்கள். நம்முடைய சுயநல தவளை மிக பெரிய விலங்கும் ராஜா என்றும் சொல்லவில்லையா? எனவே இது ராஜாவாக இருக்கட்டும். தவளைகள் உடனே காளைக்கு அருகில் சென்றன. அவர்கள் நிலைமையை பற்றி அவரிடம் கூறி உதவி கேட்டார்கள். நான் ஒரு சிறிய காளை. உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? சிறியதா? நீங்களா? நீங்கள் எதையும் செய்ய தேவையில்லை. தன்னை மிகவும் நேசிக்கும் எங்கள் நண்பரை நாங்கள் கொண்டு வருவோம். மீதியை எங்களிடம் விட்டு விடுங்கள். சரி, நான் இப்போது மீண்டும் பண்ணைக்கு சொல்ல வேண்டும். இல்லை என்றால் விவசாயி கவலைப்படுவார். அடுத்த நாள் தவளைகள் தன்னை மிகவும் நேசித்த தவளைக்கு அருகில் சென்றன. ஏரியின் மறுபுறத்தில் ஒரு மாபெரும் விலங்கு இருப்பதாக அவர்கள் குறிப்பிட்டனர். அவர் உங்களை பார்க்க விரும்புகிறார். சரி, போகலாம். அந்த மாபெரும் விலங்கு யார் என்று பார்க்கிறேன். தவளைகள் ஏரியின் மறுபுறம் சென்றன. காளை ஏரியின் விளிம்பில் அவர்களுக்காக காத்திருந்தது. தன்னை மிகவும் நேசித்த தவளை அதை பார்த்து வாயடைத்து நின்றது. ஆனால் அதன் நண்பர்களுக்கு எதையும் தெரியப்படுத்தவில்லை. ஓஹோ, நீங்கள் தானா இந்த ஏரியின் ராஜாவாக விரும்புவது? காளை சொல்ல விரும்பியது. ஆனால் அவசர அவசரமாக பெண் தவளை பதிலளித்தது. யார் பெரியவரோ அவர் ராஜாவாக இருப்பார் என்று சொன்னது நீதானே? காளை பெரியது, அது ராஜாவாக இருக்கட்டும். அப்படியா? என்னாலும் இவரை போல பெரிதாக முடியும். சரி, எப்படின்னு சொல்லு. தவளைகள் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்த போது தற்பெருமையான தவளை தன்னை மிக பெரியதாகவும் தகுதியானதாகவும் நினைத்தது. ஏனென்றால் அவர் இவ்வளவு பெரியவர் என்று யாரோ ஒருவர் குறிப்பிடுவது இதுவே முதல் முறை. இப்போது நான் எப்படி வளரப் போகிறேன் என்பதை பார்க்க போகிறீர்கள். அதனால் தவளை பெருக்க தொடங்கியது. நான் காளை போல பெரிதாக ஆனேனா? தவளை தன்னை இன்னும் கொஞ்சம் பெரிதாக்கியது. என்ன நினைக்கிறீர்கள்? காளை போல நான் பெரிதாகி விட்டேனே இல்லையா? தவளை மீண்டும் தன்னை பெரிதாக்க தொடங்கியது. இப்போது அதால் பேச முடியவில்லை. கண்களால் மட்டுமே ஜாடை காட்ட முடிந்தது. மற்ற தவளைகள் அனைத்தும் சிரிக்க ஆரம்பித்தன.
உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நீ இப்படி பேசிக்கிட்டே தான் இருக்கணும். அங்க திரும்பி பாரு. தவளை தொடர்ந்து பெருகியது. அது பெருகி பெருகி பலூனாக மாறியது. பிறகு அந்த காளை மிகவும் ஆச்சரியத்துடன் அந்த தவளையை பார்த்து கொண்டிருந்தது. அதற்கு இப்படிதான் வேண்டும். ஆமா. மிகவும் பெருத்த தவளை மிகவும் பெரிதாகி ஒரு தவளை போல் தெரியவே இல்லை. அது மிகவும் அதிகமாக பெருத்து இறுதியில் மிதக்க தொடங்கியது. மேலும் மேலே உயரமாக செல்ல தொடங்கியது. இறுதியில் அது காளை வரை உயர்ந்தது. ஆனால் அது காளையின் உயரத்தை கடந்து செல்ல வேண்டியிருந்தது. இன்னும் கொஞ்சம் முயற்சியால் அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக உப்பியது. காளையும் தவளைகளும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டிருந்தன. இது மிகவும் கடினமான பாடம். தன்னை பற்றி பெரிதாக நினைத்து தவளைக்கு என்ன நேர்ந்தது என்று அவர்கள் அனைவரும் மிக வருத்தப்பட்டார்கள். அதனால் நடந்த அனைத்தையும் பார்த்த பின்பு ஒருபோதும் சிறிய காளை மீண்டும் புகார் செய்யவில்லை. காளை அது எப்படி இருந்ததோ அதை பார்த்து அது மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு காலத்தில் தொலைதூர தேசத்தில் ஒரு அழகான மற்றும் கனிவான பெண் வாழ்ந்தாள். ஒரு நாள் அவளுடைய தாய் இறந்த பிறகு அவளுடைய தந்தை வேறொரு பெண்ணை மறுமணம் செய்து கொண்டார். தீய இதயம் உள்ள மாற்றான் தாயின் 2 மகள்களும் தீயவர்கள்தான். அவளுடைய மாற்றாந்தாய் மற்றும் சகோதரிகள் அவளை மிகவும் மோசமாக நடத்தினர். போ, நீ எங்களுடன் உட்கார கூடாது. ஆமாம், உட்காராதே. அடடா, கீழே விழுந்து விட்டது. சீக்கிரம் சுத்தம் செய். என்ன பார்க்கிறாய்? அவர்கள் வெளியே சுற்றுலா போகும்போது இவள் வீட்டிலேயே தங்கி வீட்டு வேலைகள் அனைத்தும் செய்ய வேண்டியிருந்தது. வீட்டில் அனைவரும் அவளை சிண்ட்ரெல்லா என்று அழைத்தார்கள். அவள் சோர்வோடு நெருப்புக்கு முன் பூனையுடன் உட்கார்ந்து நெருப்பை பார்ப்பாள். ஒரு நாள் காலை அவர்களுக்கு அரண்மனையில் இருந்து அழைப்பு வந்தது. இளவரசரை கௌரவப்படுத்த அரண்மனையில் நடன விருந்து நடைபெற இருக்கிறது. திருமணத்திற்கு தகுதியான பெண்கள் அனைவரும் அழைக்கப்படுகிறார்கள். மாற்றாந்தாய் தனது மகள்களை நடன விருந்திற்கு தயார் செய்து கொண்டிருந்த போது சிண்ட்ரெல்லா விருப்பமின்றி அவர்களுக்கு உதவி செய்தாள். நீங்கள் விருந்தில் மிக அழகான பெண்களாக இருக்க வேண்டும். இளவரசர் உங்களை விரும்ப வேண்டும். நான் ஏன் போக முடியாது? திருமணத்திற்கு தகுதியான பெண்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படியா? நீ விருந்திற்கு இதை அணிய போகிறாயா? விருந்திற்கான நாள் வந்ததும் வீட்டில் தனியாக இருந்தபோது சிண்ட்ரெல்லா தனது நிலைமையை நினைத்து அழ ஆரம்பித்தாள். அப்போது புகைப்போக்கியில் இருந்து ஒரு பிரகாசமான ஒளி தோன்றியது. பிரகாசமான ஒளி மூலம் ஒரு அழகான தேவதை தோன்றியது. இந்த தேவதை அவளுடைய அம்மா என்பதால் சிண்ட்ரெல்லாவால் நம்ப முடியவில்லை. அம்மா, வா என் செல்லமே, நான் உனக்கு உதவ வந்தேன். நீயும் அரண்மனை விருந்திற்கு போகலாம். அப்படியா? ஆனால் எப்படி? நான் உதவுகிறேன். இப்போது போய் தோட்டத்திலிருந்து மிக பெரிய பூசணிக்காயை கொண்டு வா. கெட்டி பூனையே, எனக்கு 7 எலிகளை கொண்டு வா. ஒரு மாய தொடுதலுடன் தேவதை பூசணிக்காயை ஒரு அழகான குதிரை வண்டியாக மாற்றியது. பின்னர் அவள் தனது மந்திரக்கோலை எலிகளை நோக்கி திருப்பினாள். எலிகளில் ஒன்று ஓட்டுநரானது, மற்ற 6 அழகான வெள்ளை குதிரைகளாக மாறியது. இப்போது உன் முறை. நான் ஒரு இளவரசி போல் இருக்கிறேன். ஆனால் அம்மா, எனக்கு நடனம் ஆட தெரியாது. இளவரசர் என்னிடம் கேட்டால் என்ன செய்வது? இந்த மாய காலணிகளால் நீ விருந்தில் சிறந்த நடனமாடும் பெண்ணாக இருப்பாய். நீ இளவரசருடன் நடனமாட வேண்டும். ஆனால் ஒரு விஷயத்தை மறக்காதே. சரியாக நள்ளிரவில் மந்திரம் போய்விடும்.
எனவே 12 மணிக்குள் நீ வெளியேற வேண்டும். சரிங்கம்மா, நான் நள்ளிரவுக்கு முன் வருவேன். சத்தியம். அம்மா, என்னால் உங்களை மீண்டும் பார்க்க முடியுமா? நான் எப்போதும் உன் பக்கத்தில் தான் இருக்கிறேன். சிண்ட்ரெல்லா நேர்த்தியுடனும் அழகோடும் அரண்மனைக்குள் நுழைந்த போது திடீரென்று எல்லா தலைகளும் அவளை நோக்கி திரும்பின. அவளுடைய மாற்றாந்தாய் கூட அவளை அடையாளம் காண முடியவில்லை. அழகான இளவரசர் அவளுடைய அழகால் ஈர்க்கப்பட்டார். அரசரும் அரசியும் சிண்ட்ரெல்லாவை மிகவும் விரும்பினர். இளவரசி என்றால் அழகில் இப்படிதான் இருக்க வேண்டும். இளவரசர் உடனடியாக சிண்ட்ரெல்லாவை நடனமாட அழைத்தார். சிண்ட்ரெல்லாவின் மாய காலணிகளின் உதவியோடு அழகாக ஆடினாள். மாற்றாந்தாய் மற்றும் அவளது மகள்கள் அவளது அழகை கண்டு அதிர்ந்து போய் பொறாமையால் ஆத்திரத்தில் இருந்தனர். சிண்ட்ரெல்லா மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். நேரம் எவ்வளவு விரைவாக கடந்துவிட்டது என்பதை அவளால் உணர முடியவில்லை. திடீரென்று சுவரில் இருந்த கடிகாரம் அவள் கண்களில் தென்பட்டது. கிட்டத்தட்ட நள்ளிரவு ஆகிவிட்டது. அங்கே நின்று கொண்டிருந்த இளவரசரை விட்டுவிட்டு நடனமாடியின் படிக்கடியில் இருந்து கீழே ஓடினாள். அவள் ஓடிக்கொண்டிருந்த போது ஒரு மாய காலணி நழுவி விட்டது. ஆனால் திரும்பி அவள் காலணியை எடுக்க போதுமான நேரம் இல்லை. சிண்ட்ரெல்லாவுக்கு பின் ஓடிய இளவரசர் காலணியை எடுத்தார். இந்த காலனியின் உரிமையாளரை கண்டுபிடியுங்கள். உலகில் எங்கிருந்தாலும் கண்டுபிடித்து வாருங்கள். சிப்பாயிகள் நாடு முழுவதும் வந்து ஒவ்வொரு கதவையும் தட்டி ஒவ்வொரு இளம் பெண்ணையும் காலணியை முயற்சிக்க அனுமதித்தனர். ஆனால் காலணி யாருக்கும் பொருந்தவில்லை. இறுதியாக அவர்கள் சிண்ட்ரெல்லா வீட்டிற்கு வந்தார்கள். மாற்றாந்தாயின் மகள்கள் காலணியை முயற்சித்தனர். இன்னும் சிறிது தள்ளினால் பொறிந்துவிடும். ஆமாம் ஆமாம், என் மகள்களின் கால்கள் வேலை செய்ததால் கொஞ்சம் வீங்கி உள்ளது. ஆனால் காலணி அவர்கள் இருவருக்கும் பொருந்தவில்லை. சிப்பாய்கள் தங்கள் தளபதி வீட்டிற்குள் மற்றொரு பெண்ணை கண்டதாக சொன்னார்கள். வீட்டிற்குள் இன்னொரு பெண் இருக்கிறாள். சிண்ட்ரெல்லா காலணியை அணிந்தவுடன் அது அவளுக்கு பொருந்தியது. நீங்கள் எங்களுடன் அரண்மனைக்கு வர வேண்டும். உங்களுக்காக அரசர் காத்திருக்கிறார் இளம்பெண்ணே. இளவரசரின் ஆட்கள் சிண்ட்ரெல்லாவை அரண்மனைக்கு அழைத்து சென்றனர். இளவரசர் சிண்ட்ரெல்லாவை பார்த்ததும் அவர் உடனடியாக அவளை அடையாளம் கண்டு அவளை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அவர் முழங்காலில் இறங்கி தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்டார். இளவரசியே, என்னை திருமணம் செய்து கொள்வீர்களா? உடனடியாக மிகுந்த மகிழ்ச்சியுடன் சிண்ட்ரெல்லா ஏற்றுக்கொண்டாள். அவர்கள் எப்போதுமே மிகவும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார்கள். ஆனால் என் காலணி அதன் மந்திரத்தை இழக்கவில்லை என்பது எப்படி நடந்தது? நான் எப்போதும் உன் பக்கத்தில் தான் இருக்கிறேன். அம்மா, நீங்கள் என்னுடன் இருக்கிறீர்கள் என்று புரிந்துவிட்டது. ஒரு காலத்தில் கிழக்கில் வெகு தொலைவில் உள்ள ஒரு நாட்டில் அலிபாபா என்ற தச்சர் வாழ்ந்து வந்தார். அவர் தனது மனைவியுடன் ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார். அலிபாபா தனது கழுதையுடன் விறகு வெட்டுவதற்காக காட்டுக்குள் சென்று அந்த மரக்கட்டைகளை நகரத்தில் விற்று சம்பாதித்து தனது வாழ்க்கையை ஓட்டினார். ஒரு நாள் அவர் விறகு வெட்டுவதற்காக காட்டுக்குள் சென்றார். திடீரென்று குதிரை மேல் வீரர்கள் தன்னை நோக்கி வருவதை உணர்ந்தார். மேலும் அவர்கள் நல்லவர்களாக தெரியவில்லை. அவர்கள் திருடர்களாக இருக்க வேண்டும். நான் உடனே ஒளிய வேண்டும். அலிபாபா தனது கழுதையை புதருக்கு பின்னால் மறைத்து வைத்தார். மேலும் அவர் ஒரு மரத்தின் மேல் ஏறினார். அந்த ஆட்கள் வந்து மரத்தின் அடியில் நின்றனர். அவர்கள் 40 பேர் என்று அலிபாபா சரியாக எண்ணினார்.
அவர்கள் தங்கள் குதிரைகளில் இருந்து சில கனமான பைகளை இறக்கினார்கள். இந்த மனிதர்கள் திருடர்கள் என்பதை அலிபாபா உணர்ந்தார். திருடர்களின் தலைவன் ஒரு பெரிய பாறையை நோக்கி சென்று கத்த ஆரம்பித்தான். திறந்திடு சீசி, திறந்திடு. திடீரென்று மிகவும் எதிர்பாராத ஒன்று நடந்தது. பெரிய பாறை ஒரு வாயிலை போல திறந்தது. அங்கு ஒரு குகை தோன்றியது. திருடர்கள் ஒவ்வொன்றாக கனமான பைகளை சுமந்து உள்ளே சென்றனர். கடைசியான ஆள் உள்ளே சென்ற பிறகு வாயில் தானாக மூடப்பட்டது. அலிபாபா அதை பார்த்து வாயடைத்து நின்றார். சிறிது நேரம் கழித்து பாறை மீண்டும் திறந்து திருடர்கள் வெளியே வந்தார்கள். கடைசியில் அவர்களின் தலைவர் வெளியே வந்து அவர் வாயிலை நோக்கி திரும்பி கூறினார், மூடிடு சீசி, மூடிடு. பெரிய பாறை உடனடியாக மூடப்பட்டது. திருடர்கள் தங்கள் குதிரைகள் மீது ஏறி குதித்து வெளியேறினர். அலிபாபா மரத்தில் இருந்து இறங்கி நேராக பெரிய பாறைக்கு சென்றார். அவர் மனப்பாடம் செய்த வார்த்தைகளை கத்தி கூறினார். திறந்திடு சீசே, திறந்திடு. உரத்த சத்தத்துடன் வாயில் திறந்தது. அலிபாபா தயக்கத்துடன் உள்ளே சென்றார். அவர் அங்கு பார்த்ததை கண்டு திகைத்து போனார். உள்ளே தங்கம், வெள்ளி, மதிப்புமிக்க துணிகள், வைரங்கள் மற்றும் புதையல் நிறைந்திருந்தன. அவர் சுற்றி பார்த்தார். 3 பைகளை எடுத்துக்கொண்டு வெளியேறினார். அவர் பாறையை நோக்கி திரும்பி திருடர்களின் தலைவர் சொன்னதை மீண்டும் கூறினார். மூடிடு சிசே, மூடிடு. அவர் தனது கழுதையில் அனைத்து பைகளையும் வைத்து வீட்டிற்கு சென்றார். அவர் வீட்டிற்கு வந்ததும் பைகளை மனைவியிடம் காட்டினார். அவளால் கண்களை நம்ப முடியவில்லை. அலிபாபா அவற்றை திருடி இருக்கிறார் என்று நினைத்தாள். இந்த தங்கத்தை எங்கே கண்டுபிடித்தீர்கள்? நடந்த அனைத்தையும் அலிபாபா அவளுக்கு விளக்கினார். அது அவளுக்கு மகிழ்ச்சியை தந்தது. அவர்கள் பைகளை திறக்க தொடங்கினர். எவ்வளவு பணம் இருக்கிறது என்று நாம் பார்ப்போம். இல்லை, ஒரு குழியை தோண்டி அதில் தங்கத்தை புதைப்போம். நீங்கள் வெளியே சென்று குழி தோண்டுங்கள். உங்கள் சகோதரரிடம் சென்று நான் அளவிடும் கோப்பை எடுத்து வருகிறேன். அலிபாபாவின் சகோதரர் காசிம் ஒரு பணக்கார வணிகர். ஆனால் அவர் மிகவும் பேராசை கொண்டவர். அவர் ஒருபோதும் அலிபாபாவுக்கு உதவவில்லை. எனவே அவர் தனது மனைவியை எச்சரித்தார். தங்கத்தை பற்றி நீ எதுவும் பேசாது. இதை பற்றி யாரும் அறியக்கூடாது. அவரது மனைவி காசிமின் வீட்டிற்கு சென்று ஒரு அளவிடும் கோப்பை கேட்டாள். அவர்கள் மிகவும் ஏழ்மையானவர்கள் என்பதை அறிந்த காசிம் உடனே கேட்டார். உங்களுக்கு அளவிடும் கோப்பை எதற்கு தேவை? உங்களிடம்தான் பணமே இல்லையே. அவரது மனைவி உடனடியாக ஒரு பொய்யை உருவாக்கினாள். காசிம் அவளை நம்பவில்லை. அவர் ரகசியமாக கோப்பையில் கொஞ்சம் தேனை தடவி அலிபாபாவின் மனைவியிடம் கொடுத்தார். அவரது மனைவி வீட்டிற்கு திரும்பி வந்ததும் அவர்கள் தங்கத்தை அளவிட ஆரம்பித்தார்கள். மேலும் அலிபாபா தான் அளந்த தங்கத்தை குழிக்குள் புதைத்தார். அவர்கள் தங்கம் அனைத்தையும் புதைத்த பிறகு அவரது மனைவி அளவிடும் கோப்பையை மீண்டும் கொடுக்க சென்றாள். ஆனால் கோப்பைக்கு அடியில் ஒட்டி கொண்ட தங்கத்தை அவள் உணரவில்லை. காசிம் கோப்பையை பெற்றதும் உடனே அதற்கு கீழே பார்த்தார். தங்கத்தை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தார். அலிபாபா தங்கத்தை எங்கிருந்து கண்டுபிடித்தான் என்று தெரியவில்லை. காசிமால் இரவு முழுவதும் தூங்க முடியவில்லை. காலையில் அவர் எழுந்து நேரடியாக அலிபாபாவின் வீட்டிற்கு சென்றார். கோப்பையின் கீழ் சிக்கியிருந்த தங்கத்தை காட்டினார். அலிபாபா, நீ ஏழை என்று நினைத்தேன். இந்த தங்கத்தை எங்கிருந்து பெற்றாய் என்று என்னிடம் சொல்.
அலிபாபா அவர் தங்கத்தை பற்றி வேறு யாரிடமும் சொல்ல மாட்டார் என்று எல்லாவற்றையும் கூறினார். இந்த குகை எங்கே என்று என்னிடம் காட்டாவிட்டால் நீ செய்வதை திருடர்களிடம் கூறுவேன். ஆனால் காசிம், காசிம் சொன்னதை செய்வார் என்று அலிபாபாவுக்கு தெரியும். வேறு வழியில்லாமல் அவர்கள் ஒன்றாக குகைக்கு சென்றனர். இந்த பாறைக்கு பின்னால் குகை உள்ளது. இப்போ இங்கிருந்து செல்வோம். திருடர்கள் எந்த நேரத்தில் வேணாலும் வரலாம். அலிபாபாவும் காசிமும் வீட்டிற்கு திரும்பி சென்றனர். ஆனால் காசிம் இன்னும் குகையை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தார். அவர் உடனடியாக 2 கழுதைகளை தன்னுடன் அழைத்து கொண்டு குகைக்கு சென்றார். அவர் குகைக்கு முன்னால் வந்தபோது அலிபாபா கூறியதை கூறினார். திறந்திடு சீசே, திறந்திடு. பெரிய பாறை திடீரென நகரத் தொடங்கியது மற்றும் குகைக்கான வாயில் திறக்கப்பட்டது. காசிமுக்கு கண்களை நம்ப முடியவில்லை. உள்ளே இருந்ததை பார்த்து வாயடைத்து நின்றார். பிரகாசிக்கும் தங்கம் அவரை மயக்கியது. அவசரமாக தான் கொண்டு வந்த பைகளை தன்னால் முடிந்த அளவு தங்கத்துடன் நிரப்ப ஆரம்பித்தார். நிரப்ப அதிக இடம் இல்லாத போது அவர் மீண்டும் வாயிலுக்கு சென்றார். ஆனால் வாயில் மூடப்பட்டது. மேலும் மோசமான விஷயம் என்னவென்றால் அதை திறக்க பயன்படுத்தும் வார்த்தைகளை மறந்துவிட்டார். எனவே அவர் சில வார்த்தைகளை சொல்லி அதை திறக்க முயன்றார். திறந்திடு கதவே, திறந்திடு. திறந்திடு பாறையே, திறந்திடு. திறந்திடு பாறையே, திறந்திடு. அவர் என்ன சொன்னாலும் வாயில் திறக்கப்படவில்லை. அவர் பீதி அடைய ஆரம்பித்தார். மற்றொரு வாயிலை தேடினார். ஆனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. சிறிது நேரம் கழித்து திருடர்கள் தங்கள் குகைக்கு திரும்பி வந்தனர். காசிமின் கழுதையை பார்த்தபோது அவர்களுக்கு சந்தேகம் வந்து தங்கள் வாள்களை எடுத்தனர். திறந்திடு சீசே, திறந்திடு. வாயில் திறந்த போது திருடர்கள் காசிமை உடனே பிடித்து அங்கேயே அவரை தண்டித்தனர். அப்படி என்றால் இவன்தான் தங்கத்தை திருடியவனா? இரவான பிறகும் காசிம் வீட்டிற்கு திரும்பவில்லை என்பதால் அவரது மனைவி மிகவும் கவலைப்பட்டாள். அவள் அலிபாபாவின் வீட்டிற்கு ஓடி உதவி கேட்டாள். காசிமுக்கு என்ன நடந்தது என்று நினைத்து அலிபாபாவும் கவலைப்பட்டார். எனவே அவர் குகைக்கு சென்று கழுதைகள் வாயில்களுக்கு முன்னால் நின்று கொண்டிருப்பதை கண்டார். அப்போதுதான் தனது சகோதரர் உள்ளே திருடர்களால் கொல்லப்பட்டதை அறிந்தார். அவர் தன் மனைவியிடம் சென்று எல்லாவற்றையும் கூறினார். இதை பற்றி யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்கள் முடிவு செய்தனர். சில நாட்களுக்கு பிறகு அலிபாபாவும் அவரது மனைவியும் காசிமின் வீட்டில் வசிக்க தொடங்கினர். அவர்கள் காசிமின் தொழிலை நடத்தினர். மேலும் அது வளர உதவி செய்தனர். அவர்கள் செல்வந்தர்களாகவும் ஆனார்கள். இந்த நேரத்தில் திருடர்களின் தலைவர் குகையில் தங்கம் ஒவ்வொரு நாளும் குறைந்து வருவதை உணர்ந்தார். எனவே சந்தேகமாக ஏதாவது நடக்கிறதா என்று திருடர்களில் ஒருவரிடம் கவனிக்க கட்டளையிட்டார். ஊருக்குள் சென்று சமீபத்தில் பணக்காரனாகி நிறைய பணம் செலவழிக்க தொடங்கிய ஒருவனை தேடு. திருடன் சந்தியை சுற்றி நடந்து கொண்டிருந்த போது அலிபாபா பையில் தங்கத்துடன் பொருட்களை வாங்க செல்வதை கண்டான். எனவே அவன் அலிபாபாவை வீடு வரை பின்தொடர்ந்து சென்றான். அலிபாபா வீட்டிற்கு சென்றபோது திருடன் அந்த வீட்டு கதவில் அடையாள சின்னம் இட்டான். இருட்டிய பிறகு காசிமின் மனைவி விலங்குகளுக்கு தண்ணீர் ஊத்த வெளியே சென்றாள். அவள் அப்போது கதவில் அடையாளங்களை கண்டாள். அது ஒரு நல்ல காரணத்திற்காக அல்ல என்பதை அவள் உணர்ந்தாள். எனவே அவள் ஒரு வாளியில் வண்ணப்பூச்சை எடுத்து அக்கம் பக்கத்தில் உள்ள அனைத்து கதவுகளிலும் அதே சின்னத்தை குறித்தாள். விரைவிலேயே விழிந்து 40 திருடர்கள் அலிபாபாவின் வீட்டை கண்டுபிடிக்க வந்தார்கள். ஆனால் எல்லா கதவுகளும் ஒரே மாதிரியாக குறியிடப்பட்டிருப்பதை கண்டதும் திரும்பி சென்று விட்டனர். ஆனால் அவர்களுடைய தலைவன் அவரை கண்டுபிடிக்க உறுதியாக இருந்தான். அவன் மாறுவேடமிட்டு சந்தையை சுற்றி நடக்க ஆரம்பித்தான். கடைசியில் அலிபாபாவை கண்டுபிடித்து அவர் வீட்டிற்கு அவரை பின்தொடர்ந்தான். கதவை தட்டினான். அலிபாபா பதிலளித்தார். நான் வெகு தூரத்திலிருந்து வந்திருக்கிறேன். ஆலிவ் எண்ணெய் கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் இந்த பகுதியில் பணக்கார வணிகர் என்று கேள்விப்பட்டேன். ஒருவேளை நீங்கள் இதை வாங்கலாம். அவன் ஒரு வணிகர் என்று நினைத்து அலிபாபா அன்றிரவு
திருடர்களின் தலைவனை இரவு உணவிற்கு வீட்டிற்கு அழைத்தார். அலிபாபா 40 குடம் ஆலிவ் எண்ணெயை அலிபாபாவின் வீட்டிற்கு எடுத்துச் சென்றான். அலிபாபா தனது ஊழியர்களை ஒரு நல்ல இரவு உணவை தயாரிக்க சொன்னார். அலிபாபா அன்று இரவு அவனை உபசரிக்க விரும்பினார். அவனும் இந்த வாய்ப்பை ஏற்றுக்கொண்டான். அலிபாபாவும் திருடனும் மேஜையில் சாப்பிட்டு கொண்டிருந்த போது காசிமின் புத்திசாலித்தனமான மனைவி ஆலிவ் எண்ணெய் குடங்களை கவனிக்க சென்றாள். திடீரென்று அவள் சில சத்தங்களை கேட்டாள். நாம் வெளியிலே செல்லலாமா? இல்லை இல்லை, இன்னும் நேரம் வரவில்லை. ஆலிவ் எண்ணெய்க்கு பதிலாக குடங்களுக்குள் திருடர்கள் இருப்பதை அவள் அறிந்தபோது இது ஒரு திட்டம் என்று அவளுக்கு தெரியும். அவள் உடனே சமையல் அறைக்கு சென்று சிறிது எண்ணெயை சுட வைத்து பின்னர் அவள் திரும்பி வந்து ஒவ்வொரு குடத்திலும் கொதிக்கும் எண்ணெயை ஊற்றினாள். திருடர்கள் அமைதியாக வறுக்கப்பட்டனர். நள்ளிரவில் எல்லோரும் தூங்கும்போது அவர்களின் தலைவன் குடங்களுக்கு அருகில் வந்தான். நீங்கள் இப்போது வெளியேறலாம். எந்த பதிலும் இல்லாத போது அவர் மீண்டும் கேட்டார். நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? எந்த பதிலும் கிடைக்காமல் மீண்டும் கேட்டபோது அவன் குடங்களில் ஒன்றை திறந்தான். பார்த்ததை கண்டு திகைத்து விட்டான். மேலும் பிடிபட்டு விடுவோம் என்பதை அறிந்து ஓடிவிட்டான். திரும்பி எப்போதும் அவன் வரவில்லை. காலையில் காசிமின் மனைவி அலிபாபாவிடம் நடந்த அனைத்தையும் கூறினாள். இனி அவர்கள் திருடர்களை பற்றி கவலைப்பட தேவையில்லை என்பதை அவர்கள் அறிந்தார்கள். எனவே அலிபாபாவும் அவரது குடும்பத்தினரும் மகிழ்ச்சியான மற்றும் பணக்கார வாழ்க்கையை வாழ்ந்தனர்.